இவள வா. இப்பதான் குளிச்சிட்டு வரியா? ஆமா அத்தை. இன்னைக்கு வீட்ல பூஜை இருக்கு, சிவராத்திரி, குலசாமி கும்பிடணும். ஓ, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆமா, மலையாளத்துக்காரங்க குலசாமியை கும்பிடுவாங்களா மாட்டாங்களா? அப்படின்னா சரியா போச்சு. வீட்டு சாமி கிடையாதா? இந்த ஆட்டலுக்கு என்ன அர்த்தம்? இருக்குங்கிறியா இல்லங்கிறியா? இருக்கும், ஆனா அது இல்ல, அப்படிதானே? ஆஹா இல்ல அத்தை. அதத்தானே நானும் சொல்றேன். ஐயோ, அந்த இல்ல இல்ல, இது வேற இல்ல. வேற என்ன இல்ல? எனக்கு தெரியல. என்னத்த புள்ள வளர்த்திருக்காளோ ஆத்தாக்காரி. சரி சரி, இன்னைக்கு பூஜை எல்லாம் நீயும் அர்ஜுனன் தான் பண்ணணும். நல்ல நாள் அதுவுமா. உன் புருஷன் ஆபீஸ்க்கு போயிட போறான். முதல்ல அவனை நிறுத்த வேண்டியது உன் பொறுப்பு. வேற எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். அப்ப அத செய்ய மாட்டீங்களா? இல்ல, இதையும் தான். இன்னைக்கு பூரா சாப்பிடவே கூடாது, விரதம். எனக்கு தெரியாம நீ பாட்டுக்கு உன் அம்மா வீட்டுக்கு போய் புட்டம் கொண்ட கடலையும் திருட்டு வந்துடாத. சும்மா சொன்னேன். விரதம் இருந்து குலசாமி கும்பிடணும். அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இந்த புது சேலையை கட்டிக்க. அந்த ஆத்தா சேலைக்காரி உனக்கு எல்லா ஆஸ்தியும் கொடுப்பா, வாங்கிக்க. சேலை ரொம்ப நல்லா இருக்கத்த. தேங்க்ஸ். நல்லவதான். சேமியா வறுத்துட்டியா? அப்படியே அந்த காய்ச்சன பால் அதுல கொட்டு. மா, இங்க பாரு, சமையல் ஒத்தாசிக்கு உன் பேத்தியும் வந்துட்டா. செல்ல குட்டி, என் குட்டி தானோ. வருங்காலத்துல என்னை விட பெரிய ஆளா வரப்போறா பாரு. ஐயோ, உன்னை விட குண்டாவா? குண்டு இல்லடி, வனத்தல சொல்றேன். நான் தான் டயட்டிங்ல இருந்து உடம்ப குறைச்சிட்டேனே. எப்படிமா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? வேற வேலை தான் போய் பாரு. இல்லன்னா வாய் முடிட்டு பேசாம இரு. ஏய், இங்க பாரு, உன் வயசுல உன்னை விட சூப்பரா இருந்த, சும்மா சினி ஸ்டார் மாதிரி. எங்க அந்த மனுஷன் வெத்தலை வாங்க போயிட்டாரா? என் பின்னாடி சுத்தாதவங்க பாவம் பண்ணவங்க. 4 புள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ பூசனா மாதிரி இருக்க. நீ போய் கண்ணாடியில உன் மூஞ்ச பார்ப்போ. ஏய், கலரடி. அந்த புது துணி வாங்கி வச்சிருக்கேன், அத மாத்தாம குண்டா வாயிட்டா அண்டா வாயிட்டு போய் குழந்தைக்கு துணிய மாத்து. குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா புது ட்ரெஸ் போட்டு விடுவேமா? அப்ப இவ்வளவு நேரம் என்ன தாண்டி நீ பண்ணிட்டு இருந்த? எங்கடி உன் புருஷன்? ஏதோ பூஜை சாமான் வாங்கணும்னு சொன்னியாமே, அதுக்காக தான் கடைக்கு போயிருக்காரு. எத்தனை பேர் வாங்கிட்டு வருவாங்க? எல்லாத்தையும் தான் வாங்கி வச்சுட்டேனே. எங்க உன் அண்ணன் பொண்டாட்டி? உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னேனே, எங்க அவன்? அத்தை. ஐயோ, உன் புருஷன்டி. என்ன மாப்பிள்ள, நான் வந்துட்டேன். என்னடி செல்லம், ரெடி ஆயிடலாமா? அடுத்தது என்னத்த பண்ணணும்? என்ன மாப்பிள்ள, நீங்க கடந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? மனோஜ் கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? ஏற்கனவே பழம் பூவெல்லாம் வாங்கியாச்சு. வெத்தலை பாக்கு தேங்காய் வாங்க உங்க மாமனார் போயிருக்காரு. நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னத்த என்னையே வெளியால் மாதிரி பாக்குறீங்க? இந்த வீட்ல நான் வேலை பார்க்காம வேற யார் பார்க்க போறா? அப்படியா? ரொம்ப ஆசைப்படுறீங்க போல இருக்கு. அதனால நான் ஒரு வேலை தரட்டுமா? சொல்லுங்க அத்த. என் பொண்ணு சுகன்யா இருக்கால, அவ வாய கொஞ்சம் தச்சு வைக்கணும். அத்த, அதுக்காக இந்த மாதிரி பெரிய வேலையா கொடுப்பீங்க? ஹலோ, நீங்க 2 பேரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் என் சுயரூபத்தை காட்ட வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ. இதுக்குதான் மாப்பிள்ள நான் சொன்னது. உங்க பொண்ணு உங்கள மாதிரி தானே அத்த இருக்கும். சரி சரி, அதை விடுங்க. அந்த கும்பகர்ணன் இன்னும் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்பான். போய் அவனை எழுப்புங்க, போங்க. சரிங்க அத்த. என்னடி உன் புருஷ சிரிச்சுக்கிட்டே போறாரு? அவனை எழுப்புறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா?